அநேக தாய்மாருடைய வாழ்க்கையின் விஷயத்தை நான் இரண்டொரு குறிப்புகளுக்கு மேலாக எடுக்கலை. அதனால் ஐ எம் நாட் ரியலி கான்ஃபிடென்ட். வேறொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது என்பதை சமீபத்தில் இந்த நேற்றுக்கு முந்தா நேற்றுக்குள்ளே ஆண்டவர் போயிருப்பார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாராங்கிறது தெரியல, தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக பல வருஷங்களாக, பல தசம ஆண்டுகளாக, இல்லை நூற்றாண்டு காலங்களாகவே வருகை வந்துவிட்டதென்றால், அது குறிப்பாக உபத்திர காலத்துக்கு முன்னாடி வருகை வந்து விட்டதென்றால் உலகத்தில் பெரிய விபத்துகளும் சேதங்களும் விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏற்பாடு நடக்கும் என்று லைக் அ தீஃப் இன் த நைட் அப்படிங்கிற திரைப்படம்லாம் நம்ம அண்ணா நகர் கூடாரத்தில் கூடி வரும்போது பார்த்தோம். இப்போது ஸ்டில் இருப்பினும் ஆண்டோட வருகையினுடைய சமீபம் மிகவும் அண்மையில் இருக்கிறது. டெய்லி குறைந்தபட்சம் 3-5 காரணங்கள், சரியான காரியங்கள் அவர் வருகை வெளிப்பட்டு விடும் என்பதாக அடையாளங்கள் எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். அதனால் இன்றைக்கி நேற்றுக்கல்ல, என்றைக்குமே அவனுடைய வருகைக்காக காத்திருக்கணும். செகண்ட்லி, அவனுடைய வருகை அண்மையான காலத்திலிருந்து for the past probably 30 to 40 years, maybe little less, உபத்திர காலத்துக்கு பின்னாடி தான் ஆண்டவர் வருவார், சபையை உபத்திரத்தின் மூலமாக தூய்மைப்படுத்துவார் என்கிற ஒரு உண்மை. அதுதான் பெருவாரியாக அதிகமாக மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 இதிலெல்லாம் நம்ம வாசிக்க பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக விஷயத்தில் இல்லை, நம்முடைய மரணத்துக்கு நம்ம ஆயத்தமாகணுங்கிறது சங்கோஜம் இல்லாமல் சொல்லி பார்த்துக்க வேண்டியதுதான். நமக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் குத்தகையெல்லாம் வாழ முடியாது. அதனால் மரணமே வான்னு கூப்பிடவும் வேண்டாம், சாக மாட்டேன்னு சொல்லவும் வேண்டாம். கர்த்தாவே நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன இப்படி திடுதுப்புன்னு வந்துவிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் வேண்டாம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜெபிப்போம். தேவனே, எங்கள் புத்தி இன்றைய காலகட்டத்தில் ஊரெல்லாம் மேயுது, உலகத்தெல்லாம் மேயுது. ஆண்டவரே, அலை பாயுது. ஆண்டவரே, அல்லாடுகிறது, தள்ளாடுகிறது, தடுமாறுகிறது, தாபம் கொள்ளுகிறது, கோபம் கொள்ளுகிறது, விஸ்லிங் ஆகுது. தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். கிராண்ட் அஸ் விஸ்டம், ஞானம் தாங்க, பகுத்தறிவு தாங்க, நிதானம் தாங்க, பொறுப்புணர்ச்சி தாங்க, பொது அறிவு தாங்க, நாட்களை எண்ணும் அறிவை தாங்க, உணர்வை தாங்க, புரிதலை தாங்கப்பா. இப்பொழுது நாங்கள் பிரயத்தனப்படுகிறோம், பிரயோஜனமானவர்களை தியானிக்க உதவி செய்யும். கண்டிப்பாக எந்த ஒரு நாளும் முந்தைய நாளை விட, இல்லை அந்த நாளுக்கு அடுத்த நாளை விட நாங்கள் சாதித்து விட்டதாக யோசிப்பதற்கில்லை. ஒன்று செய்கிறோம், பின்னானதை மறந்து முன்னானதை நாட விளைகிறோம். We have not performed very well yesterday. We believe we have some more hours to do it better, and we hope to do it much better tomorrow. இதுவே எங்களுடைய ஸ்லோகமாக இருக்கிறது. ஆனால் இன்று மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற உடைய புகாருக்கு நாங்கள் கேவலமாக இரையாகாதபடி பொறுப்புணர்ச்சியோடு விழித்தெழ கர்த்தர் உதவி தரும்படி ஜெபிக்கிறோம். ஃபாதர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இயேசு நாமத்தினாலே என்னை ஆட்கொண்டு இந்த தியானங்களை நாங்கள் கேள்விப்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒன்றும் புதிய செய்தி அல்ல என்றாலும் ஒரு கோர்வையாக சில விஷயங்களை யோசிக்க விரும்புகிறோம். நமக்கு வேறு அந்த காலத்திலிருந்து, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 10, 10 வயசுலேருந்து நாம் சாகிற வரைக்கும், 6 சாவு 100 சாவு, 6 செத்துட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம 100 வயசு வரைக்கும்லாம் இருக்கலாம்னு சொல்லி அப்படிலாம் தைரியமாலாம் சொல்லவே முடியாது. Probably we can touch easily 70, maybe so 80. அதுக்கு மேலேனா every year is a tremendous grace. ஆக இந்த 10 வயசுலேருந்து சாகிற வயசு வரைக்கும் பொதுவான வாழ்விலே, குறிப்பான வாழ்விலே, நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்விலே வர்த்தக வாழ்விலே, பள்ளி பருவத்திலே, திருமண வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, இன்க்ளூசிவ்லி ஆன்மீக வாழ்விலும் கூட நமக்கு கடமைகள் இருக்குது. we have duties to perform. கடமைங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையாக பல முறை நம்ம யோசிக்கிறோம். செய்ய வேண்டியதுன்னு இருக்குது. செய்ய வேண்டியதுங்கிறத செய்யாமல் போகிறதுனால முன்பின் விளைவுகள் ஏற்பட தான் செய்யும். அந்த முன்பின் விளைவுகளை நாம் சந்திக்க தான் வேணும். சந்திப்பது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, சமாளிக்க தான் முயற்சிக்கிறோமே வெளியே ஜெயிக்க முயற்சிக்கவில்லை. நம்ம செய்ய வேண்டியதை இன்னும் செஞ்சு முடிக்கல அப்படிங்கிறது நம்ம தலையில் விடிஞ்ச ஒரு பெரிய புகார் மூட்டை, bundle of complaints upon our head. வேதமும் பொது அறிவோடு கூட பொது வாழ்விலே நமக்கு நியமிக்கப்பட்ட ஆன்மீக வாழ்வையும் சேர்த்து கொண்டு நமக்கு அநேக கடமைகளை, நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை சுட்டி காண்பிக்கிறது. இதை நாம் செய்ய தவறுகிறோம், இதை நாம் செய்ய மறுக்கிறோம், இதை நாம் செய்ய தெரியலன்னு சூப்பராக அபாண்டமாக ஒரு பொய் சொல்கிறோம், செய்ய முடியல அப்படின்னு சாக்கு போக்குகள் சொல்கிறோம். இவைகளிலே நாம் ஜெயம் சிறந்து தான் ஆக வேண்டும், ஜெயம் பெற்று தான் ஆக வேண்டும். இந்த கடமை, டியூட்டி, நியமிக்கப்பட்ட பணி, ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு, ஒரு சிறுவனுக்கு, சிறுமிக்கு, ஒரு வாலிபனுக்கு, கன்னிகைக்கு, பல நிலையிலே வைக்கப்பட்ட நம் அனைவருக்கும் நாம் செய்து முடிக்க வேண்டிய பணி என்பது இன்னும் புதிரான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப அனுதினம் நாம் பார்க்கக்கூடிய, எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி, குறிப்பாக இந்த தேவனை நான் நம்புகிறோம், நம்ப தான் வேணும் என்பதை நாம் ஓயாமல் தெளிவுபடுத்திகிட்டே இருக்கணும். அதை கேட்க நீங்கள் சலிச்சிக்காதீங்க, நான் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறேன். ரொம்ப படித்தவங்க, ரொம்ப படிக்காதவங்க, எல்லா விதமான மக்கள் எதுலலாம் மோகம் கொண்டு, மூர்க்கம் கொண்டு, மதியினம் கொண்டு, பேதமையோடு மூழ்கி விடுகிறோமோ, அதெல்லாம் நம்ம நித்தியத்தை விட்டு, அதாவது லாபகரமான ஆக்கப்பூர்வமான நித்தியத்தை விட்டு நம்மை தூரப்படுத்தி விடுகிறது. There is only one eternity, but there are two places where we may have to choose one among them to live. ஒரே நித்தியம்தான், ஆனால் அந்த நித்தியத்தை 2 இடத்துல நாம் கழிக்க வேண்டும். அது 2 ஒரு இடத்துல தான் கழிக்க வேண்டும். அதை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அது தலையெழுத்தாக இந்த இடத்துக்கு தான் நீ போகணும்லாம் ஆண்டவர் எழுதலை. ஸோ இதெல்லாம் ரொம்ப
அவசியமாக யோசிக்க வேண்டிய நெருக்கமான காலத்தில் இருக்கிறோம். மகா நெருக்கமான காலத்தில் இருக்கிறோம். இந்த தேவன் இவரே வழி சத்தியம் ஜீவன், இவரை இல்லாமல் தேவன் இல்லை. இவரே இறுதியான நிர்வாக அதிகாரி என்பதை நாம் தீர்மானம் பண்ணி வச்சுக்கணும். வேறு யாரும் இல்லைங்கிற உண்மையை தேவன் காமிச்சிட்டே இருக்கார். எப்படி ஆண்டோடைய வருகைக்கு ஆண்டவர் குறைந்தபட்சம் 3லேருந்து 5 அடையாளங்களை இன்னைய வரைக்கும் பேசிகிட்டு இன்னைய வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காரோ, அதுபோல் 3லேருந்து 5 அடையாளங்களை அவர் தான் மெய்யானவர், அவருடைய வேதம் தான் சத்தியமானது என்கிற அடையாளங்களை ஆண்டவர் காமிச்சிட்டே இருக்கார். இஸ்ரேலேருந்து காமிக்கிறார். இஸ்ரேலை சுற்றி இருக்கிற மிடில் ஈஸ்ட்லேருந்து டெய்லி எக்ஸ்கவேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். அகழ்வாராய்ச்சிகள் நடைபெறுகிறது. ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆர்டிஃபேக்ட் மூலமாக வேதம் பொய்யானதல்ல, மெய்யானது, தான் மெய்யானவர், தானே தேவன், தன்னை தவிர தேவன் இல்லை, தன்னுடைய ஜனமே ஜனம் என்பதை தேவன் காண்பித்து கொண்டே இருக்கிறார். இவ்வளோ காமிச்சும் நம்ம அதிர்ந்து போக வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிறவி குருடர்களோ இல்லை விபத்தின் மூலமாக கண் பார்வை இழந்தவர்களை தவிர பிறவி பார்வையாளர்கள், பிறப்பிலேருந்து நல்லா பார்க்குறவங்க தான் சபிக்கப்பட்ட குருடர்களாக இருக்கிறார்கள் என்பது துக்ககரமான ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடியதான ஒரு செய்தி. அதுவும் குறிப்பாக இந்த வேதத்தை, நித்திய வேதத்தை, சத்திய வேதத்தை தன்னுடைய வேதமாக, தன்னுடைய நாதமாக, கீதமாக கொண்ட வேறு பிரிக்கப்பட்ட சமுதாயம் என்று பீத்திக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தினரை போல குருடர்களை பார்க்கவே முடியாது. So we need to wake up. சரி, இருக்கிற நேரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் 1 or 2 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நாம் நம்ம கடமையை நிறைவேற்ற 7 சாக்கு போக்குகளை சொல்கிறோம். சாக்கு போக்கை நம்ம யோசிப்போம். நம்முடைய தகுதியின்மை நாம் சுட்டி காட்டுறோம். ஐ எம் ஸோ அன்வர்தி, நான் லாயக் இல்லை, நான் என்னுடைய வேலையை செய்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு வாழ்வு வாழ்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு காரியத்தை என்னை நம்புகிறதுக்கு நான் லாயக் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு சௌக்கியம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு விவரம் இல்லை, எனக்கு திறமைகள் தாளந்துகள் இல்லை, பணம் இல்லை, பக்குவம் இல்லை, தருணங்கள் இல்லை, வளர்ப்பு இல்லை, ஆதரவு இல்லை, அப்படியே அடிக்கிட்டே போகலாம். We raise many objections as to our qualification. யாத்ராம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Exodus chapter 3 verse 11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. பரிசுத்தாவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதனால் பரிசுத்தாவியானவர் இங்கே இருக்கிறாரு என்கிற புத்தியோடு, அடிப்படை மனித நேயத்தோடு, உணர்வோடு கேளுங்கள். சும்மா சரும எழுச்சி அடையிறதுக்கு கூச்சல் போட்டு ஒப்பாரி வச்சு சீன் விட்டு இப்போ தான் உணர்வு வந்ததெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது நானும் நீங்களும் நடுங்கணும். We need to. இப்போயும் இது ஒரு சாக்கு போக்காக தான் சாக்கு போக்காகத்தான் நாம் கூடி போகிறோம் அப்படிங்கிறது ஒரு புகாரை நான் சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கிறதா இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் தட் இஸ் ஆல்சோ 8வது காரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நாட் ஓன்லி டு த சர்ச், many other places.
ஓல்ட் டெஸ்டமெண்ட் டிவைன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒரு பாடத்தை நான் படிச்சிட்டு இருக்கேன். அதை பற்றி தான் நான் வந்து ஒரு சுருக்க உரை கட்டுரை எழுதி நான் கொடுக்க வேண்டும். நான் ஆன்லைனில் ஒரு படிப்பு படிக்கிறேன், இறையியல் படிப்பு. அது ரொம்ப லேஸ் பாஸாக நினச்சேன். இட் இஸ் குவைட் சேலஞ்சிங் தான். அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற 2 ஏற்பாடுகள் கொண்ட ஒரு முழு வேதத்தை கடவுள் மனுக்குலத்துக்கு கொடுத்தார். நாம் மனுக்குலத்தில் ஏதோ ஒரு மூல முழுக்கில் ஒரு ஸ்பெக் மாதிரி இருக்கும். 800 கோடி மக்களில் நம்ம ஒரு சின்ன ஒருவன் ஒருத்தி. ஆனால் நம்மளை தேவன் மட்டமாக நினைக்கல, நம்மளை ஆண்டவர் கவனிக்காமல் போகலை. முழுமையாக நம்ம தேவனுடைய கவனத்துக்குள்ளே இருக்கிறோம். சமீபத்தில் நம்முடைய இணையதள பக்கத்தில் நான் அப்லோட் பண்ணேன்னா என்னன்னு தெரியல, ஒரே இடத்துலேருந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக நாம் எல்லாம் கண்காணிக்கப்பட போகிறோம் என்று நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலேயே சொல்லப்பட்டது, 70ஸ்லேயே. அதெல்லாம் எப்படிங்க சாத்தியக்கூறோம், அதெல்லாம் வெட்டி பேச்சுன்னு நினச்சோம். இன்றைக்கி அந்த 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற போல் நீங்கள் வானத்துக்கு போனாலும் உங்களை மானிட்டர் பண்ணுறாங்க, நீங்கள் கடலின் ஆழத்தில் போனாலும் நீங்கள் கண்காணிக்கப்படுறீங்க. நம்ம மகா பெரிய கண்காணிப்பின் கீழாக இருக்கிறோம். தனித்தனியாக இண்டிவிஜுவலி ஒரு கூட்டத்தில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி எவ்வளோ க்ரௌடடாக இருக்குல்ல. பிரிண்டட் ஃபார்மில் இந்த போஸ்ட் கார்டோ இல்லை பெட்டர் சைஸில் மேக்ஸி சைஸில் பார்த்தாலும் கூட கிளாரிட்டி அவ்வளோ இருக்காது. ஏன்னா பெரிய அது ப்ளோ அப் மாதிரி எடுத்தால் தான் நம்ம மூஞ்சிலாம் கரெக்டாக தெரியும். அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆக ஆக ரெசல்யூஷன் சரியாக இல்லைன்னா மூஞ்சிலாம் பாலமாக வெடித்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போக கவனிங்க தூங்காமல். நம்முடைய சாக்கு போக்குகளை ஜெயிக்கணும். நம்முடைய சாக்கு போக்குகள் நமக்கு சாபம், அது நமக்கு சதி, கழுத்தறுக்கிற விஷயம், கொலகார நம்மளை கொன்று நம்ம வாழ்க்கையின் சக்கரத்தை தீக்கொளுத்துகிற விஷயம். போதிக்கிற நானானாலும் கேட்கிற நீங்களானாலும் இதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி சேட்டலைட்ஸ் மூலமாக, செயற்கைக்கோள் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக கண்காணிக்கப்படுகிறோம், கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்போது எவ்வளோ சீக்கிரம் ஆல்ரெடி இட் இஸ் இன் பிளே, பட் ஆனால் இன்னுமே வேர்ல்டு வைடாக இன்னுமே ஒரு பெரிய அளவில் மெகாங்கிறாங்களே, மெகா திட்டம், மெகா சேல்ஸுங்கிற போல் ஒரு மாபெரும் அளவில் நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே உன்னை கண்காணிப்பாங்க, நீ படுக்கையில் இருக்கும்போது உன்னை கண்காணிப்பாங்க. இப்போ நம்ம தெருவுக்கு வந்துட்டால் தான் இந்த கண்காணிப்பு தெளிவாகுது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், நாம் வீட்டில் இந்த இடத்துல இருக்கோம், இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கோங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன் அவ்வளோ ஷார்ப்பாக அந்த தொழில்நுட்பத்தை அதிகரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மேலே இருக்கிற அது எப்படி பாருங்கள், நமக்கு இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னுமே கொஞ்சம் நேரம் கழித்து மேகம் மூட்டை வந்துடுச்சுன்னா மப்பு மந்தாரமாக இருக்குது, ரொம்பவே பயங்கரமான கனமழை பெய்ய போகுதுன்னா கரு மேகங்கள் சூழ்ந்து விடுகிறது. அப்போ அந்த வெளிச்சமே இன்னும் கொஞ்சம் மங்கி போய் விடுகிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம வாசித்தோம் ரகசான்னு ஒரு பெரிய ஒரு சூறாவளி புயல். இப்போ இதுதான் இம்மீடியட்டான உலகம் காணாத மகா கடுமையான புயல், சூறாவளி புயல். அடி நிமித்தி தள்ளிடுச்சு, எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சு கிழிச்சு தள்ளிடுச்சு. தாய்வான், ஹாங்காங், சைனாவில் அதர் பார்ட்ஸ், ஃபிலிப்பீன்ஸ், ஒன்றுமே அவங்களால பண்ண முடியல. இப்போ நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படிப்பட்ட ஒரு துவம்சம் பண்ணக்கூடியதான ஒரு சூறாவளி புயலின் மத்தியில் சேட்டலைட் பிக்சர்ஸ் தான் நம்ம ஜாஸ்தி நமக்கு இந்த டிவி மூலமாக இப்போ பப்ளிஷ் ஆகுது, ரிலே ஆகுது, சேட்டலைட் பிக்சர்ஸ். அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தன் போய் ஏதோ பால்கனிலேருந்து தான் படம் பிடிச்சி காமிக்கிறதுலாம் கதைக்கு ஆகாது. அப்படி எடுத்தாலும் இட் வில் பி ஸோ பிளர்டு, ஷேக் அப்படி இருக்கும். காற்று
200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குது, அவங்க எப்படி கேமரா பிடிச்சி எடுக்க முடியும்? கவனிச்சிங்களா சத்தியத்தை? டெக்னிக்கல் ட்ரூத், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். நம்மை 139ஆம் சங்கீதத்தின் பிரகாரமாக பூமிக்குரிய அறிவிலே சேட்டலைட் நம்ம கண்காணிக்குது. ஆவிக்குரிய தேவனுடைய வல்லமைக்கு, சர்வ வல்லமைக்கு, ஞானத்துக்கும் வியாபகத்துக்கும் ஏற்ற வண்ணமாக கர்த்தருடைய கண்கள் நம்மை ஓயாமல் பார்த்துட்டே இருக்கு, ஓயாமல் பார்த்துட்டே இருக்கு. உலகம் முழுசையும் ஒரு கேப்சியூலுக்குள்ளே, ஒரு கை அடக்கத்துக்குள்ளாக அந்த அந்த சிபியூங்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி, அதுவே மல்டி ஸ்டோரி கம்ப்யூட்டர் ரேக்குங்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், சிப்ஸ் மூலமாக, தகடு மூலமாக, அதில் பதிக்கப்பட்ட பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை கண்காணிக்கிறாங்க. நம்மை பற்றிய எல்லா குறிப்புகளை பதிவு செய்கிறாங்க, திருடுறாங்க. ஆக்சுவலாக தே எக்ஸ்ட்ராக்ட் எவ்ரி திங். இனிமேல் சேஃப்டிங்கிறது உலகத்தில் இல்லை, பாதுகாவல்ங்கிறது உலகத்தில் இல்லை. அவநம்பிக்கையான வார்த்தை இல்லை, ஏமாத்துகிற வார்த்தை. ரொம்ப பாதுகாவலாக இருக்கோன்னா யாராவது சொன்னால் ரொம்ப ஏமாத்துறான்னு அர்த்தம். நமக்கு இனி உலகத்தில் பாதுகாவலே கிடையாது. இன்னுமே பாதுகாவல் இல்லாத பயங்கரமான பாதிப்பு உள்ள ஒரு காலத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். எங்கே இருந்தால் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தால் there is no safety. There is no safety of any kind at all. அப்போ உலகத்தை விட்டு நம்ம போயிட முடியுமா? நாட் பாசிபிள். கடவுள் நம்மளை கூப்பிடாமல் போக முடியாது. ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு பாதுகாவல் உண்டு. யார் நம்மை கண்காணித்தாலும் தேவனுடைய திருவிழம் இல்லாமல் நம்ம தலையிலுக்கு ஒரு முடி கூட விழாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு அந்த மைன்யூட் டீட்டெயிலுடைய அந்த இன்டென்சிட்டி தான் சொல்கிறார். ஆனால் முடி தலையில் இது விழுறதெல்லாம் பெருசாக கணக்கெடுக்கிறாருன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது உங்கள் சௌரியம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஓயாமல் கண்காணிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. நம்முடைய ஜீவன் அவர் பார்வையில் அருமையாக இருக்கிறது. நம்முடைய ஜீவனுக்கு அவர் ஜீவன் தந்து விலைக்கு வாங்கியிருக்கிறாரு என்கிற விஷயந்தான். இவ்வளோ ஏன் சொன்னேன்னா, இவ்வளோ சொல்லியுமே என்னால் முடியாதுன்னு சொல்கிற ஒரு கையால் ஆகாத சமுதாயம் நாம் இருந்து பரலோகத்துக்கு எப்படி போக முடியுங்கிறது ஒரு பெரிய பகீர்னு ஒரு கலக்கமாக இருக்குது. இங்கே மோசே சொல்கிறார். மோசே இந்த சமயத்தில் இங்கே சொல்லும்போது, அதுக்கு முன்னே அவன் எகிப்தின் அரண்மனையிலே பார்வோன் குமாரத்தின் மகனாக கருதப்பட்ட அவன் எகிப்தின் சகல கலைகளிலும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவனை அழைக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? நான் எம்மாத்திரம், பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ஹூ ஆம் ஐ? இந்த வார்த்தை யாராவது இப்போ சாதாரணமாக இந்த ரெஃபரன்ஸ், இந்த அறிமுகத்தின் பின்னணியில், இந்த பேக் ட்ராப்பில் கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக வேறு ஏதாவது விஷயத்தில் நீ யாரையா நீ என்ன என்னை பார்த்து அப்படி கேட்டீங்க, நீங்கள் யார் தெரியுமா அப்படின்னு தான் ஏத்தமாக நம்ம யோசிக்க தோணுது. அதையும் நம்ம செய்கிறவங்க தான். யாராவது நம்முடைய சுயமரியாதைங்கிறது நாமளே உண்டாக்கிக்கிட்ட ஒன்று. அது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டாலும் அது அவங்க சௌரியம். சுயமரியாதை என்பது நாம க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு பிக்சர், ஒரு ஸ்டேட்டஸ். அதை உண்டாக்கிட்டோம். யாரோ உண்டாக்குனா அதை போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அது இன்னொரு ரெண்டாவது உண்மை. அப்படி இருக்கும்போது நம்மளை யாராவது அந்த சுயமரியாதைக்கு அடுத்த விஷயத்தில் யாராவது கேட்டுட்டா கலகம் பண்ணிடுறோம், பெரிய பிரச்சனை பண்ணிடுறோம், பெரிய ஒரு வழக்கு தொடுக்க வேண்டிய, அதாவது என்ன டெஃபமேஷனுங்கிறாங்களே, என்னுடைய பெயருக்கு களங்கம் கற்பித்து விட்டான், அவன் எனக்கு தகுந்த மரியாதை கொடுக்கவில்லை, மாண்பு மிக்கவனாக என்னை அவன் நடத்தவில்லை அப்படின்னு ஒருத்தன் மேலே ஒருத்தன் வழக்கு போடுறதுக்கு தான் உலகம் அலைஞ்சிட்டே இருக்குது. பெரிய பெரிய பொதுக்கூட்டத்தில் மாண்பு மிகு இன்னார்னு சொல்லலைன்னா அது பெரிய குற்றம் தெரியுமா உங்களுக்கு? அவன் கூப்பிட்டு வச்சு என் மூக்கை நறுக்குனான், என்னை கேவலப்படுத்திட்டான், நான் அவன் மேலே மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு உலகம் போயிட்டுருக்கு. இது நான் கதைக்கு சொல்லிகிட்டு இருக்கல. நம்ம புத்தி எப்படி மேயுது, நம்ம புத்தி எவ்வளோ ஒரு நேரத்தில் எவ்வளோ கொடுமையான கேவலமான ஒரு சகதியில் இருக்குது. இன்னொரு நேரத்தில் சகதியில் இருந்த நாம், பன்னி கூட்டத்தில் இருந்த நாம் இல்லாத போல், என்னமோ ஆன்றோர் சான்றோர் கூட்டத்தில் இருக்கிறது போல், பரிசுத்தான் கூட்டத்தில் இருக்கிறது போலயுமே நமக்கு ஒரு பெரிய மெதப்பான எண்ணம். We always tend to live a life of paradox.
முரண்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஓயாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது கேட்கவே உங்களுக்கு பிடிக்காதுக்கு அது என்ன செய்ய முடியும்? நம்முடைய தகுதி இன்மையை நம்ம சொல்லி கடமையை தட்டி கழிக்கிறோம். பர்சனல் டியூட்டிஸ், ஃபேமிலி டியூட்டிஸ், சோஷியல் டியூட்டிஸ், எஜுகேஷனல் டியூட்டிஸ், எக்கனாமிக் டியூட்டிஸ், பிஸ்னஸ் டியூட்டிஸ், எல்லா விதமான கடமைகளை நாம் தட்டி கழிக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி பெண்கள் கூட்டம். பெண்கள் உங்கள் சுகத்தை நீங்கள் காத்துக்கிறதுல எவ்வளோ உள்சன்னு நான் சொல்லலாம், நல்லா இருக்கும். அது இட் won't be nice. You come dressed up, that is okay. That is also to sometimes you don't also. நல்லா உடுத்திட்டு வரீங்க, ஆனால் உங்கள் கடமைகளை உங்கள் சுகத்தை காத்துக்கிறதுல, உங்களுடைய முழுமையான சுகத்தை, சரீர சுகத்தை மாத்திர உங்களோட முழுமையான சுகத்தை, எவ்வளோ விஷயங்களை உங்களுக்காக நான் என்ன ஆம்பளைங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட நான் பொம்பளைங்களை இப்படி தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. என் தலையெழுத்து இப்படியான்னு. கவனிங்க, தூங்காமல் மான மரியாதையோடு கேளுங்க, சூடு சொரணையோடு கேளுங்க, பொறுப்புணர்ச்சியோடு கேளுங்க. தட்டி கழித்து இன்னும் கேவலப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில். இன்னும் பிசாசு உங்களை கேலி குத்தாக வைக்காமல் கர்த்தருடைய கரத்தில் அடங்குங்க. பைபிளை கையை தூக்கிட்டு பேக்கு மாதிரி அலையாதீங்க. பித்துக்குழி மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி பேத மாதிரிலாம் நாடகம் போடாதீங்க. வேஷமாக தெரியாதீங்க. கவனம் இங்கே பாருங்கள், புத்தியை மேய விடாதீங்க. பிள்ளைங்க ஓடுவாங்க வருவாங்க. தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நான் எம்மாத்திரம்னு எவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கீங்க. இன்னும் ஒன்றுமே இல்லாத காலத்தில் இன்னுமே அறிவு, அந்த காலத்தில் அறிவு இருந்தது. எகிப்தின் காலத்தில் எவ்வளோ அறிவு இருந்ததோ, எவ்வளோ கலை இருந்ததோ, அந்த கலையெல்லாம் அவன் கற்றுத்தேர்ந்து வல்லவன் ஆனான். அந்த காலத்திலே அவன் எம்மாத்திரம் சொன்னான், கடவுளை அதை மதிக்கலை. என்ன காலத்துலேயும் நம்ம எம்மாத்திரம் சொல்கிறதுக்கு தேவன் நம்மளை வைக்கலை. ஏன்னா வக்கில்லாத ஒருவர், வழி இல்லாத ஒருவர், வல்லமை இல்லாத ஒருவர், வாக்கு இல்லாத ஒருவர், உண்மை இல்லாத ஒருவர், சக்தி இல்லாத ஒருவர் நம்மை அவரை போல படைக்கவில்லை. அதனால் என்ன காலத்தில் நம்ம எம்மாத்திரம் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமையும் இல்லை, என்ன ஒரு அவசியம் இல்லை, அவசரம் இல்லை, நியாயமே இல்லை, நியாயமே இல்லை. We are something. We are somebody. We are not something. We are somebody and we have something in us. நாம் குறிப்பிட்டவர், இன்ன விதமான நபர். நான் இன்னான், அவன் அன்னான். அந்த 87ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், இல்லை 137ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான். So we have an identity. The moment we were conceived in our mother's womb, we were given an identity. First of all, as a man or a woman, a girl child or a boy child, or even a eunuch. மாற்றுத்திறனாளியாகவோ திறனாளியாகவோ அன்னகனாகவோ ஆணாகவோ பெண் குழந்தையாக ஆண் குழந்தையாகவோ நமக்கு ஆண்டவர் அறிமுகம் கொடுத்தார். நாம் எம்மாத்திரம் சொல்கிறதுக்கு நமக்கு வாய் கூசணும். அபத்தம் பேசுகிறோம், அவன் அபத்தம் பேசுகிறான். இதை நம்ம ஓயாமல் ஏன் இந்த பிரச்சனை நமக்கு இன்னைய வரைக்கும் தொடருதுன்னா, we are not satisfied about our identity. நமக்கு தேவன் தந்த அறிமுகத்தை பற்றி நமக்கு திருப்தி இல்லை. we want always to be somebody. யாரை போலவே இருக்க விரும்புகிறோம். உலகத்தில் பேர் புகழ் பெற்ற இன்னாரை போல, சக்தி பெற்ற இன்னாரை போல, திறமை பெற்ற இன்னாரை போல, செல்வாக்கு பெற்ற இன்னாரை போல, அழகுள்ள வடிவமிக்க இன்னாரை போல இருக்கணும். நாம் நம்முடைய அறிமுகத்தை நாம் துறந்து கொண்டே இருக்கிறோம், வெறுத்து கொண்டே இருக்கிறோம், நீக்கி கொண்டே இருக்கிறோம், புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய நீதியை தட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், தட்டி கழித்து கொண்டு இருக்கிறோம். நான் எம்மாத்திரம் சொல்லாதீங்க. மோசஸ் பிறந்ததிலே அந்த பார்வோனுடைய கட்டளையினாலே அவன் கண்டிப்பாக செத்து இருக்கணும், கொல்லப்பட்டிருக்கணும். அவன் கொல்லப்படலை, பாதுகாக்கப்பட்டான். அம்மாவால் தான் யாராலையும் பாதுகாக்கப்பட்டான். முதல்ல அம்மா, அதுக்கப்புறம் அக்கா, அப்புறம் நைல் நதியில் ஐயோ என்ன விதியோ நடக்கட்டும் அப்படின்னு ஒரு
பெட்டிக்குள்ளே வச்சு கூடைக்குள்ளே வச்சு அனுப்புகிறாங்க. அது யார் கையில் போய் சேர்றான்? யார் அந்த மக்களை கொல்லணும்னு கட்டளை பிறப்பித்தாரோ அவங்க வீட்டுக்கு, அவங்க அரண்மனைக்கே போகிறான். அவன் எப்படி எம்மாத்திரம் சொல்லலாம்? சொன்னார், சொல்கிறோம், நம்ம சொல்லியிருக்கோம், மனம் திரும்ப தான் வேணும், வேறு ஒன்றும் இல்லை மேட்டர். எத்தனையோ வருஷம் கழிச்சு சொல்கிறோம், எத்தனையோ வருஷத்துக்குள்ளாக செய்கிறோம், எத்தனையோ முறை ஒரு வருஷத்துக்குள்ளாக சொல்கிறோம், எத்தனையோ முறை ஒரு நாளுக்குள்ளாக சொல்கிறோம். சீக்கிரமாக போய் அந்த சாக்கு போக்க சொல்லி, ஐயோ ஐ ஆம் நாட் குவாலிஃபைட், சாரி அப்படின்னு we want to walk away from our duty. நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி இருந்தது. அத்தனை குழந்தைங்கள் செத்து போனாங்களே, அதில் இந்த காக்கப்பட்ட மோசே, தண்ணீரிலிருந்து காக்கப்பட்டவனுங்க அர்த்தம் உள்ளவன். அவன் அந்த நோக்கத்தை ஏன் ஏற்றுக்கல, ஏன் புரிஞ்சிக்கல? நம்ம நோக்கம் புரியல, தெரியல அப்படின்னு சொல்கிறத விட விட்டு கொடுத்து வாழ்வோம், விட்டு கொடுத்துட்டே இருப்போம், புரிய வைப்பார், பயணித்து கொண்டே இருப்போம். நாலாம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். நாம் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நீட்டி நெளிக்கிறோம், எவ்வளோ தட்டி கழிக்கிறோம். பேசிகிட்டு இருக்கிற இந்த வேலையில் ஏன் இன்னும் எழுப்புதல் நம்ம சபைக்கு வரல? ஏன் உங்கள் வாழ்க்கையில் வரல? தனிப்பட்ட எழுப்புதல், ஜெப எழுப்புதல், வசன எழுப்புதல், குண எழுப்புதல், எத்தனை விதமான விஷயத்தில் நீங்கள் செத்து கிடக்குறீங்க. ஏன் உயிர் மீட்சி இல்லாமல் இருக்கீங்க? why you have not realized yourself? மக்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள், பெண்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். கூடியிருக்கிற ஆராதிக்க திரு சமுதாயத்தில் ஏராளமான பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க. வேலைக்கு போகிறாங்கள விட்டுருங்க, என்ன பண்ணுறது, நிர்பந்தம், வேலைக்கு போகிறாங்க. வேலை செய்யாத எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் தான் வந்து போகிறீங்களே, இது ஒரு பெரிய வேலையை எடுத்து ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆனால் வந்துட்டு போனது வேலை வெட்டி இல்லாத ஒரு விஷயமாக, வெத்து வேட்டாக ஏன் இருக்கிறீங்க? why you are not able to rise up? இவ்வளோ வசனங்களை கேட்டு ஏன் சவால் அடையலை? ஏன் பலம் அடையலை? ஏன் தெளிவடையலை? ஏன் தெம்பு அடையலை? ஏன் தரிசனம் அடையலை? தரிசனம்னா என்னன்னு புரியல, காட்சினா என்னன்னு புரியல, இலக்கு திட்டம்னா என்ன புரியலை. அதான் பல கோணத்துலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி தானே ஒரு செய்தி அவ்வளோ எளிதாக தான் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கேன். வந்தோம் போனோம், 4 வசனத்தை அடித்து விட்டோம், மண்டையில் ஏறுது ஏறல, வாட் டு ஐ கேர், நம்ம போகலாமே. எல்லாம் விரும்புகிறீங்க, அடிப்படையான காரியம் உலகம் சொன்னதாக விரும்பி திருமணத்தை விரும்புகிறீங்க, குடும்ப வாழ்க்கையை விரும்புகிறீங்க, ஒரு பிள்ளை பேரை விரும்புகிறீங்க. அதுக்கு மேலே என்ன செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிங்க. கடவுளே அறியாத எத்தனையோ பேர் வளர்க்கத்தான் செஞ்சாங்க. ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். அந்த வெள்ளம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் இப்படி தான் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. கஷ்டம் வந்து உங்களை நெருக்கி, உங்களை ஒடுக்கி, உங்களை மூழ்கடித்து, உங்களை சிறைப்படுத்தி, உங்களை மட்டம் தட்டி வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வச்சா கூட இதெல்லாம் உலக போக்குங்க, இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு தான் போகிறீங்க. விடுதலை பெற்று நாம் உருப்படணும், 4 பேரை உருப்பட வைக்கணும் தெளிவு இருக்கா? Are you challenged yourself? Do you challenge yourself? சிம்பிளாக அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கோ. எம்மாத்திரம். உங்களை யாராவது இன்னொரு பெண்ணு எம்மாத்திரம் கேட்க முடியுமா? காமிக்கிறேன் நான் யார் உனக்கு, நீ சொல்கிறோமா? சொல்லாமே சொல்கிறோமா? சொல்லாமே வாழ்ந்து காட்டுறோமா? டிட் ஃபார் டேட்னு பிஹேவ் பண்ணுறோமா? இல்லை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு வாயின் வார்த்தையாலே செயலாலே how we slight people. அதெல்லாம் சொன்னால் நல்லா இல்லைல்ல? எப்படி அல்சாட்டியமாக இருக்கும், எவ்வளோ மன அழுத்தத்தோடு இருக்கும், எவ்வளோ அந்த
நெஞ்சு அழுத்தத்தோடு எப்படி இருக்கும், வீம்போடு எவ்வளோ இருக்கும். நீங்கள் வீம்புக்கு என்ன தெரியுமா உண்மையான அர்த்தம், காரணம், நீ யாரோ நான் இன்னான் அப்படின்னு நீங்கள் யாரும் உங்களை கவனிக்கலை உங்களை, அதனால் நீங்கள் அந்த அவசியமான ஒரு பணியில், ஒரு சேவையில், ஏதோ ஒரு தேவையில் நீங்கள் ஒத்துழைக்கலை. யூ நெவர் வாண்டட் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் தட் கைண்ட் ஆஃப் ஜாப். நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க வீம்பால், வேடிக்கை பார்க்குறீங்க வீம்பால். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் இம்மாத்திரம், நான் இன்னான், நான் இப்படிப்பட்டவன், ஐ நீட் ரெஸ்பெக்ட். ஓகே, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தால்தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, டெல் மீ, டெல் காட், லீவ் அலோன். என்கிட்ட சொல்ல வேணாம், கடவுள்கிட்ட சொல்லுங்கள். என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன பேசியிருக்கீங்க, கடவுள்கிட்ட என்ன பேசியிருக்கீங்க, கடவுள் உங்களோட என்ன பேச விட்டுருக்கீங்க, கடவுளை பற்றி மற்றவங்கள்ட்ட என்ன பேசியிருக்கீங்க. இதெல்லாம் நமக்குரியது தான். ஏன் இன்னும் ஆத்தும ஆதாயத்தில் சீஷத்துவம் நடக்கலை? வீடு வீடாக ஏறுறீங்க, போகிறீங்க, வரீங்க, விசிட் பண்ணுறீங்க. யாரை சீஷராக்கியிருக்கீங்க? நீங்கள் உங்களை போல ஒரு சீஷன் ஆக்கக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனாலும் உங்களை போலவே இன்னொருத்தர் உண்டாக்கலையே. தேவனை போல, இயேசுவை போல அவரை பின்பற்றுகிற ஒரு சீடனை எத்தனை பேர் எழுப்பியிருக்கீங்க? ஹேவ் யூ raised your own children for that matter? உங்கள் மகனை எழுப்பியிருக்கீங்களா? உங்கள் மகளை எழுப்பியிருக்கீங்களா? உங்கள் புருஷனுக்கு ஏற்ற துணையாக இருந்து அவரை ஒரு நீதிமானாக, ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுகிறவனாக, கோட்டை வாசலில் நியாயம் விசாரிக்கிறவன் வச்சுருக்கீங்களா? போதுங்க, போதும். வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க, நேரத்தை வீணாக்கி காலம்புற வேஷமாக அலையாதீங்க. எம்மாத்திரம் சொல்லிட்டு ஓயாத காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சார வரைக்கும் பலவீனம்னு சொல்லிட்டு கடவுளுடைய வார்த்தையை கீழே போட்டு காலில் போட்டு மிதித்து ஆவியானவர் ஓயாமல் துக்கப்படுத்தி. பொது அறிவில் யோசிங்க, உங்கள் புருஷன் உங்களுக்கு கடவுளா? இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு லேடியும் கேட்குறேன், உங்களை பெற்ற உங்கள் தகப்பன் உங்களுக்கு கடவுளா? இல்லை. அதனால் அவங்கள அவமதிக்கலாமா? வேண்டாம், அவசியம் இல்லை. ஆனால் அவங்கள ஒரு காரணமாக காமிக்காதீங்க. உங்களையும் என்னையும் படைத்தவர் நம்மை ஒரு குடும்பத்தில் வைத்தார். இன்னானுக்கு இன்னான், இன்னானுக்கு இன்னவள், அன்னானுக்கு அன்னவளுக்கு இன்னான் என்று ஆண்டவர் சேர்த்தார், குழந்தைகளை கொடுத்தார். You are directly responsible to God, your Savior. நீங்கள் என்ன தெரியுமா, எதில் தெரியுமா நீங்கள் திருப்தியாக இருக்கீங்க? திருப்தியாக இல்லை நீங்கள், ஆனாலும் திருப்தி அடைஞ்ச மாதிரி பாசாங்கம் பண்ணுறீங்க. அந்த சாக்கு போக்கு தானே, அதுதானே பார்க்குறோம். வேலை வேணாம், கடமை வேணாம், எனக்கு எதுவும் கொடுக்காதீங்க, அப்படியே இருக்கிறேன். அதனால் என்ன ஆயிடுச்சு, உங்கள் வாழ்க்கையில் பெருத்து போயிருக்கீங்க, கொளுத்து போயிருக்கீங்க, நினந்துண்ணி ஸ்தூலித்து ரட்சகரையே உதைக்கிற மாதிரி. சரீரத்தில் குண்டாகாட்டினாலும் மனசில் அப்படி ஒரு பருமன். Come on, think, repent. எம்மாத்திரம் கேட்ட இந்த மோசைக்கு கடவுள் உதவி கொடுத்துட்டே இருந்தார். அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப கசப்பான உண்மை. நான் எம்மாத்திரம் சொல்லிட்டா விட்டுருவாங்க. ஐயோ என்னால் முடியாது, உங்களுக்கே நானே டிபி, எனக்கே டிபி, எனக்கே இது அது இப்படி ரொம்பவே பெருமையாக கூட சொல்லிக்கிறவங்களாம் இருக்காங்க. வாட் எவர் ரீசன், வெதர் லீகல் ஆர் இல்லீகல், வெதர் ஜஸ்டிஃபைட் ஆர் அன்ஜஸ்டிஃபைட், ஒரு காரணம் கொடுக்குறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை தட்டி கழிச்சிட்டிங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு உதவி கொடுத்துட்டே இருக்கார். உங்களை சுற்றி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இம்மானுவேல், God with you, Yahweh Shammah. An empowering God is with you, within you, around you, is nearby you. Why will you say that? ஏன் அதை சொல்வீங்க? ஏன் இவ்வளோ தைரியமாக துணிகரமாக சொல்வீங்க? ஏமாத்துறேன்னு அவர் விட்டுருவாரா?
உங்கள் அண்ணனை அவனுக்கு அனுப்புகிறேன் வாயா. ஆண்டவருக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா ஏதாவது பண்ணியிருப்பார் அவரை. ஆனால் இரக்கமாக தன் ஜனத்து நிமித்தம், ஆக வேண்டிய வேலை நிமித்தம், 2 வார்த்தையும் சொல்ல, கர்த்தருடைய ஜனத்து நிமித்தம், ஆக வேண்டிய வேலை நிமித்தம் தேவன் நம்முடைய எம்மாத்திரம் என்கிற இந்த மொக்கையான சாக்கு போக்க மதிக்கிறதே இல்லை. அவர் காதில் செவிடங்காதில் சங்கூதுன மாதிரி அவர் உடனே அனுப்புகிறார் ஆரோனை. வாயா வைப்பான், நீ அவனுக்கு தீர்க்கதரிசியாக இருப்ப, நீ அவனுக்கு சொல்லுவ. கவனிங்க, இப்படி நம்மளை கட்டாயமாக வேலை வாங்க வேண்டி இருக்கு. சொல்லும்போது அப்படி தான் வாங்கிட்டா, எகிப்தின் ஆவலோட்டியும் எங்கள் வீட்டுக்காரன் முரடேன், எனக்கு சுதந்திரமே கொடுக்குறதில்ல, வேலையை எப்படியும் வாங்கிடுறாரு. இல்லை மனைவி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறோமா, பெற்றோர் மேலே பிள்ளைகள், பிள்ளைகள் மேலே பெற்றோர், மாமியார் மேலே மருமகள், மருகன் மேலே மாமியார். இங்கே வந்து ஒரே நாங்கள் தான் வானத்திலேருந்து இறங்கின என்னது நவ மாதிரியான குடும்பம். நீங்கள் வந்துட்டு கூடி வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. யோசிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவரா ஏமாத்துக்காரரா? தேவையில்லாமல் அவருக்கு பேர் சேர்க்காதீங்க. யூ டோன்ட் ஹாவ் டு அக்ளைம் காட்ஸ் நேம். தூங்காமல் என்ன பாருங்கள், பிள்ளைகளோடு விளையாடாதீங்க. உங்கள் 2 பேரும் கவனிங்க. ஹலோ, இங்கே பாருங்கள், தேவனுக்கு நீங்கள் பேர் சேர்க்காதீங்க. அவருக்கு பறிக்க முடியாத, அழிக்க முடியாத, கேவலப்படுத்த முடியாத ஒரு நித்திய நாமத்தை உடையவர். உங்களுக்கு சவாலே பிடிக்கலைங்க, அவங்க மூஞ்சி முகரையை பார்த்தா அந்த வே யூ சிட், நான் சொல்கிறேன் புகாராக தெரியும். உங்களுக்குள்ளே உசுறு இல்லாமல் உட்காந்துங்க, ஏண்டா மாட்டிக்கிட்டோமேன்னு. கர்த்தரே அறிவார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பாஸ்டருக்கு என்ன தெரியும்? யாருக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு என்ன தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தைகள்லாம் உங்களை ஒரு நாள் விசாரிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னதுனால இல்லை, இங்கே எழுதப்பட்ட வசனத்தை கொண்டு தானே விசாரிக்க போகிறாரு. இப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டார், அதை மாத்திரம்தான் பிடிச்சிட்டு கடவுள் விசாரிப்பான்னு நினைக்கிறீங்களா? அது தப்பான எண்ணம். 66 புஸ்தகங்களே பிரசுரிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கொண்டு தான் தேவன் நம்மை விசாரிப்பார். நான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி, எனக்கு பழைய ஏற்பாடு ஒத்து, நீங்கள் அப்போல்லாம் நம்மளாம் சொல்லவே முடியாது. ஏற்பாடுகளை தாண்டி மாறலாம் நன்னெறி, நன்னடத்தை, கடமைகளுக்கு அடுத்த விஷயங்களை தேவன் எழுதி வைத்திருக்கும்போது, அதுக்கு சலுகைகளையும் ஒத்தாசைகளையும் கொடுத்திருக்கும்போது, அதை நிறைவேற்றாத பட்சத்தில் தேவன் நம்மிடத்தில் என்னென்ன காரியங்களை கேட்பார். நானே உனக்காக பரிகாரியான கர்த்தன் பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டாரா இல்லையா? இன்னும் ஒரு சாகலை, அவரே சாட்சாத் அவதாரம் எடுத்து வந்து சாகலை. ஆனால் மிருகங்களை அடித்தாரா? முன் நிழலாக பல காரியங்களை செய்தாரா? செய்தாரே. இதை தான் நான் சொல்கிறேன், ஓயாமல் அவரை விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா இவர் தான் தேவன், இவர் தான் என் ரட்சகர், இவர் தான் என் ஆண்டவர், இவர் தான் என் கடவுள். இதற்கு முன்னும் தேவரீர் உமது அடியவனுடைய பேசினதுக்கு பின்னுமாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாம் உள்ளவன் என்றான். கேட்குறார் கடவுள், நம்மளை பார்த்து தான் கேட்குறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகி நான் அல்லவா? இந்த வார்த்தையை நம்ம சொல்லலையா? எவ்வளோ விஷயத்தில் சப்பக்கட்டா, எவ்வளோ விஷயத்தில் அப்படியே ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப புத்திசாலி, விவேகியாக சாக்கு போக்கு சொல்கிறோம், எனக்கெலாம் முடியாதுன்னு. ஆனால் உங்கள் காரியத்தில் எவ்வளோ வாயாடித்தனம் பண்ணுறீங்க, எவ்வளோ சட்டம் பேசுகிறீங்க, எவ்வளோ நெஞ்செழுத்தத்தோடு இருக்கீங்க, எவ்வளோ ஒத்த காலில் நிற்கிறீங்க, எவ்வளோ நியாயப்படுத்துகிறீங்க, எவ்வளோ நியாயம் சொல்லுதலை மேற்கொள்கிறீங்க. இந்த மாதிரி எவ்வளோ அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ் இருந்துட்டு நம்ம தொடர்ந்து காயங்களை மேற்பூச்சாக பூசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உள்ளே சீலும் ரணமுமாக இருக்குது. அதனால் நம்ம எழுப்புதல் காணலை, வெற்றியை காணலை, மகிமையை காணலை, நன்மையை காணலை. அப்போ சொல்கிற அதுக்கப்புறம், ஆதலால் நீ போ,
நான் தான் கண்ணையும் காதையும் வாயும் எல்லாத்தையும் உண்டாக்கினவன், எனக்கு தெரியாதா? அதனால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். சிஸ்டர்ஸ், நான் என்ன என் சகோதரிக்கு காவலாளியான்னு இருக்காதீங்க. கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். உமக்கு சித்தமான யாரையாவது நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் நான் அப்படி தான் தைரியமாக சொல்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். எல்லாரும் அதை மாத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டியதை கர்த்தர் எனக்கு உணர்த்துவார். இப்போ உங்கள் பதில் எப்படி தெரியுமா இருந்துகிட்டே இருந்திருக்கு, இப்போயுமே இருக்க போது. சொல்லட்டும், நான் செய்கிறேன். உங்களோட பழகி எனக்கு வெளிப்பாடே தேவையில்லை. இந்த அனுபவத்திலே சொல்லுவேன், கர்த்தர் சொல்லட்டும், நான் செஞ்சுக்கிறேன். அவரை எனக்கு உணர்வு கொடுக்கட்டும், உணர்த்தட்டும், அப்புறம் செய்கிறேன். இருக்கு உங்களுக்கு சுளுக்கு, உங்கள் ஒவ்வொருத்தையும் இருக்குது சுளுக்கு. சந்தோஷமாக சொல்ல, துக்கம்தான், வேதனை தான். கடவுள் பார்த்தீங்க, உங்களுக்கு பயமே இல்லை. கோயில் பூனை பூசாரிக்கு அஞ்சாதுன்னு நீங்கள் அந்த கோயில் பூனைகளாக வந்துட்டு போகிறீங்க, மணவாட்டியாக வந்துட்டு போகிறீங்க. நீங்கள் கோயில் பூனை. What to do? அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் நான் உனக்கு வாயாக இருப்பேன். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். பொது அறிவில் யோசிப்போம். எனக்கெல்லாம் வெளிப்பாடு இல்லை, மோசையை பற்றி சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் எனக்கு கிடையாது. ஆனால் ஆரம்பமே முரட்டாட்டம். ஆர்பிஎம் பெண்களே, ஆர்பிஎம் தாய்மார்களே, உத்தமிகளே, ஒருத்திகளே, சியோன் குமாரத்திகளே, என்னெல்லாம் உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக் டைட்டில் டீட்ஸ் வேணும் எல்லாத்தையும் சேர்த்து குச்சிக்குவாங்க. ஒன்று நான் பறிக்க போகிறதில்ல, ஒன்று நான் கொடுக்கவும் இல்லை. அதனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. டேக் த பெஸ்ட் டைட்டில் அப்பான் யுவர் ஹெட். ஆனால் என்ன செய்ய போகிறீங்க? மோசே இவ்வளோ ஆரம்பத்திலே முரட்டாட்டம் பண்ணதுனால டவுன் த லைன் சம்வேர் ஹி மிஸ்ட் கேனன். இல்லை, கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. இதை நாம் எல்லாரும் பகீருங்கிற அதிர்ந்து போய் கலங்கி, எப்படியாவது வெறும் நடுங்கிறது மாத்திரம் இல்லை, நடுங்கி மனம் திரும்பி ஒரு பாதுகாவலுக்குள்ளாக ஒரு மனம் திரும்பி விட்டேன் என்கிற கனியை காண்பிக்கும் ஒரு முயற்சியோடு யோசிப்போம். நாம் இப்படியே சாக்கு போக்கு சொன்னோன்னா கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் போயிடுவோம். புரியுதா? நம்முடைய இத்தனைக்கு இவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். அதை நான் சொல்ல வந்தது. அது கூட கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் போவோங்கிறது நான் மறுக்க முடியாத உண்மை. அதை விட நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படி போராட்டம் பாருங்கள் சில நேரத்தில் சொல்ல வர விஷயத்தை. மோசஸ் பின்னெல்லாம் மனம் திரும்பினார். கவனிங்க, இப்போ ஆரம்பிக்கும் போது இவ்வளோ நொட்டை சொல்லு, இவ்வளோ சாக்கு போக்கு, பின்ன ஐ வாஸ் ஸ்டார்டிங் டு கோஆப்ரேட். அப்படியே ஒத்துழைக்க அங்கே உங்கள் மூஞ்சி நான் பார்க்கணும், முகத்தை பார்க்கணும், அதெல்லாம் காமிங்கன்னு கேட்டவர் தான். முகத்தெல்லாம் பார்த்தவர் தான். பிரமாணங்களை 2 முறை அவர் கையிலேருந்து பெற்றவர் தான்.
அவருக்கு அப்புறம் he started to cooperate many times. ஆனால் பல சேலஞ்ச் இருந்துச்சு, அதனால் ஏற்றுக்க முடியல, இந்த ஜனங்களை நானாக பெற்றேன் அப்படிலாம் சொன்னாலும் ஆசைப்பட்ட போது அவருக்கு லபிக்கலை, அது நிறைவேறாமல் போச்சு. இப்போ எல்லாம் முடியாதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ எல்லாம் கைக்கூடி வரும்போது வாயில் ஒன்றும் வைக்க முடியாது, திங்க முடியாது, பசி இருக்காது, நோய், துக்கத்தோடு வேதனையோடு சொல்கிறேன். When you were rebellious, God was coming down to your level to bless you. When you think that you are ready, you will be so unqualified. You will become so disqualified to enjoy blessings. இது மகா பெரிய கசப்பான கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மை. பிரசங்கி புத்தகத்தில் இதை பற்றிய உண்மைகள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். 2 வசனங்களுக்கு மேலாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் நாட் கிவ் லேம் எக்ஸ்கியூசஸ். இது முடியாது, அது முடியாது, அது தெரியாது, ஆலாம் இல்லைப்பா அப்படி சொல்கிறவன் எங்கெல்லாம் மேறீங்க, எங்கெல்லாம் என்ன பண்ணீங்க, அழிச்சாட்டியமாக எவ்வளோ நேரத்தை வீணாக்கியிருக்கீங்க, கணக்கேற்பாரே. நல்லது வரும்போது கூட உங்களை இந்த நாசமான பழக்க வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய நாசமான பழக்க வழக்கம் நம்மளை அனுபவிக்க விடாது. கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். பழம் நழுவி பாலில் விழுந்தால் பரவாயில்ல, எங்கே விழுமே தெரியாது. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஒழுங்காக முக்காடை போட்டு ஏமாத்தமாக போடாமல் ஆண்டவர் முன்னாடி தலையில் தாழ்த்தி கதறி ஜெபிங்க. எனக்குள்ளே இருக்க மாய்மாலங்களில் விடுதலை பண்ணுங்கள், எனக்குள்ளே இருக்கிற வேஷத்தை நீக்குங்க, எனக்குள்ளே இருக்கிற நொட்டை சொல்ல சாக்கு போக்க நீக்குங்க, துணிகரத்தை நீக்குங்க, நன்றி கேட்ட நீக்குங்க, நெஞ்செழுத்தத்தை நீக்குங்க, வீம்பை நீக்குங்க, என்னை விட்டு நீங்காதரும் என்னை கடந்து போகாதரும் என்று கதறி அழுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நன்மைக்கும் நீங்கள் ரொம்ப நன்றி இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்களாம் உங்களுடைய தனி கனவு உலகத்தில் இருக்கீங்க. தட்ஸ் டூ ராங். ரொம்ப தப்பான விஷயம். நம்முடைய கனவுக்கெல்லாம் ஆண்டவர் டான்ஸ் ஆடணும் அவசியமே இல்லை. அவருடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம ஒத்துழைக்கணும் தான் நம்மளை படைத்தார். அதற்கு வேண்டிய கிருபையும் தைரியத்தையும் தெம்பையும் கேளுங்க. இருக்கிற பலத்தோடு போங்க, தெம்புலாம் கேட்டுருக்காதீங்க. இன்னும் முடியும், இன்னும் தருணம் இருக்குது. பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாக விளங்கணும்னா பலவீனம் இருந்தால் தான் பலன் பூர்ணமாக விளங்கும். பலவீனத்தை எடுத்து போடுங்க கேட்காத, பலவீனத்தை தாங்க பலன் தாங்க அப்படின்னு கேளுங்க. வெறும் அந்த வாக்கியம், நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும். ஒரு தாய் சுயநலமாக இருக்கக்கூடாது. ஒரு தாய் சுயநலத்திலும் தேவனுடைய மகிமையை கண்ணுக்கு முன்னாடி வைக்கணும். உங்களுக்கு கடவுளை வழி புரியணும், கர்த்தரோட வார்த்தை புரியணும். நீங்களாம் மனசில் பட்டதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசினதாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சமான வசனத்தெல்லாம் பொறுக்கி எடுத்து கர்த்தர் இதை காமிச்சாலும் யோசிக்காதீங்க. கர்த்தர் பணி செய்ய நீ தகுந்த பாத்திரம், கர்த்தர் சித்தம் நிறைவேற்ற நீ உரிய பாத்திரம், முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். அதுதான் நம் அனைவருடைய அறிமுகம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க நீ தெரிந்து கொள்ளப்பட்ட, கிரயத்திற்கு கொள்ளப்பட்ட, சொந்தமாக்கி கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். கர்த்தர் அழைத்து தான் சராசரியான அளவுக்கும் சற்று அதிகமாகவும் தகுதிப்படுத்துகிறார். தகுதிப்படுத்தி நம்மை அழைப்பதில்லை, அழைத்து தான் தகுதிப்படுத்துகிறார்.
கோடி கோடியாக பெண்கள் அழிஞ்சிட்டே இருக்காங்க. பலனை கேளுங்க. இருக்கிற பலத்தோடு போக கிருபை தாங்கன்னு கேளுங்க. விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்களான என்பதை எனக்கு அடையாளமாக்கி தாங்கன்னு கேளுங்க. உங்கள் ஒவ்வொரு பலவீனத்திலும், அது சரீர பலவீனமோ, நான் பலவீனமோ, மன பலவீனமோ, பொருளாதார பலவீனமோ, அதில் அவனுடைய பலன் விளங்கும்படி அதை உரிமை பாராட்டி இருக்கிற பலத்தோடு போங்க. யுத்தத்தை நடப்பிக்கிறார் அவர், யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிறார் அவர். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord Jesus.